வணக்கம். நான் குணா. நானும் தமிழும் அலைவரிசையிலிருந்து. திருக்குறள் உலகில் அனைத்து துறைகளுக்கும் ஓர் வழிகாட்டி. அறத்துப்பாலின் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அதில் 4வது குறளான வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இன்றைய வாழ்விலும் இந்த குறள் எவ்வளவு பொருந்துகிறது என்பதைத்தான் பார்க்க போகிறோம். அதோட ஒரு சின்ன கதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குறளோட எளிய பொருள் என்னன்னா, வேண்டுதலே வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு இறைநிலை. அந்த இறைநிலையை அடைந்தவர்களுக்கு எந்த காலத்திலும் துன்பம் இல்லை. மனிதனின் துன்பங்களின் மூல காரணம் வேண்டுதல். நாம் விரும்புவது கிடைக்கவில்லை என்ற துன்பமும், கிடைத்ததை இழக்கப் போகிறோமோ என்ற பயமும் இரண்டும் வேதனையை உருவாக்குகின்றன. ஆனால் வேண்டுதலே வேண்டாம் அப்படின்றது ஒரு சுத்தமான பரிபூரண இறைநிலை. அந்த இறைநிலையில் இணைந்த ஒருவர் எந்த நிலையிலும் துன்பம் அனுபவிப்பதில்லை. இறைநிலை சேர்ந்தவர் மனதின் அடக்க இயல்பை அடைகிறார். அவருக்கு பேராசை இல்லை. ஆசையில்லாத இடத்தில் பயமும் இல்லை. பயமில்லாத இடத்தில் துன்பமும் இல்லை. மனித மனம் எப்போதும் புதிய பொருட்கள், புதிய நிலை, இது போன்ற வேண்டுதல் நிலையில் இருக்கிறது. இந்த வேண்டுதலை விடும்போது நாம் அடையும் அமைதி திருவள்ளுவர் கூறும் இடும்பை இல்லாத நிலை. இந்த குறள் நம்மை துறவியாக வாழச் சொல்லவில்லை. நாம் பெற்றதை மதிக்கவும், சேர்ந்து உள்ளதை உணரவும், அதிக ஆசையின் சங்கிலி நம்மை கட்டிக்கொள்ளாமல் இருக்கவும் திருவள்ளுவர் அறிவுரை வழங்குகிறார். அறம் என்பது மன அமைதி. அமைதி வரும்போது துன்பம் தானாக கரைந்து விடுகிறது. திருவள்ளுவரின் 4வது குறள் நம்மை ஆசையின் சங்கிலியிலிருந்து விடுவிக்கிறது. கடவுளின் அடியில் சேர்ந்தவர், அதாவது ஆசையற்ற மன அமைதி அடைந்தவர் எந்த காலத்திலும் துன்பம் அனுபவிப்பதில்லை. இந்த குறளோட பொருளை ஒரு எளிமையான சிறுகதையோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் குணா. நானும் தமிழும் அலைவரிசையிலிருந்து.